எப்போ பேசினேன்? அவன் இவன் அப்படிங்கிற மாதிரி டாஸ்மாக் ஊழியர்கள் எனக்கும் என் ஊழியர்களுக்கும் அந்த பேசினவர் இருக்கார்ல, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 6வது நிமிஷம் அவரும் பேசியிருப்பார். இவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமான்னு பேசியிருப்பார். இது ஒரு உரிமையில் தான் சொந்த அண்ணன் தம்பி எப்படி பேசுவான்? அண்ணனாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பிகளுக்கு கலந்துரை. திமுக செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் விக்னேஷ் பதிலடி கொடுத்துள்ளார். நீங்க பேசுறீங்க லேபர் அப்படின்னு குற்றச்சாட்டு. நான் எப்போ பேசினேன்? அவன் இவன் அப்படிங்கிற மாதிரி டாஸ்மாக் ஊழியர்கள் எனக்கும் என் ஊழியர்களுக்கும் அந்த பேசினவர் இருக்கார்ல, அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 6வது நிமிஷம் அவரும் பேசியிருப்பார். இவன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமான்னு பேசியிருப்பார். இது ஒரு உரிமையில் தான் சொந்த அண்ணன் தம்பி எப்படி பேசுவான்? அண்ணனாக இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு அண்ணன் தம்பிகளுக்கு கலந்துரை. பட் ஆனால் அது மனது புண்பட்டு இருந்தால் அது வருத்தம் தான். பட் ஆனால் அது இன்டென்ஷன் கிடையாது. நீங்கள் எல்லாத்தையுமே அரசியலாகவே பார்க்குறாங்க, எல்லாத்துலேயுமே அரசியல் பார்க்குறாங்க. இந்த உண்மையை சொன்னால் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்ன மாதிரி அவரோட வழியில் இந்த துறையில் ஒரு ரூபா யாரையுமே திருட விட மாட்டோம். இன்னும் நீங்கள் 1000 போராட்டம் அந்த ஊழியர்களோட பின்னாடி நின்றுக்கிட்டு அந்த ஊழியர்களோட அந்த முகமூடியை போட்டு ஏமாற்றி நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை 1 ரூபா திருட விடவே மாட்டோம். அதில் உறுதியாக இருக்கும். இதுதான் சொன்னேனே, நாங்கள் வந்தோம் அவங்க இதை 23 வருஷமா அந்த சொன்னீங்களே 23 வருஷமா போராடி ஏதாவது வாங்கி கொடுத்துருக்கல. போராடி நீங்கள் 10 ரூபா வாங்குறது தான் நீங்கள் போராடி அவங்களுக்கு வெற்றியாக கொடுத்துருக்கீங்க. அது சரியா? என்ன கேட்கறேன்னா அது சரியா? இவங்க போராடி 10 ரூபா வாங்குறதுக்கு இவங்களுக்கு உரிமை 10 ரூபா வாங்குற உரிமையை வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுதான் போராட்டமா? அதுதான் தொழிலாளர்கள் செய்யக்கூடிய நல்லதா? நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த 23 வருஷத்தில் காலமுறை ஊதியம் வாங்கி கொடுத்துருக்கலாம், அல்லது நிரந்தர பணியை வாங்கி கொடுத்துருக்கலாம். அப்போ ஏன் பண்ணல? அப்போ நீங்கள் உங்கள் நோக்கம் அது கிடையாது. உங்கள் நோக்கம் என்னன்னா திருப்பி அந்த 10 ரூபாய் எப்படியாவது அரசே மறைமுகமாக நான் சொல்லணும், நீங்கள் வாங்கிக்கோங்க பரவாயில்ல நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்லணும். நான் சொல்லவே மாட்டேன். இது தடுக்கிறதுக்கு என்னென்ன வழியோ எல்லாமே செய்யத்தான் போகிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.